Hello friends, welcome back to Sajna Spice World. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே கலர்ஃபுல்லா டேஸ்டியான ரெட் வெல்வெட் கேக் எப்படி ஈஸியா வீட்லயே செய்யலாம் அப்படிங்கறது பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க கேக் லவர்ஸ்னா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். சோ மறக்காம போய் பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு ரெடிமேட் கேக் மிக்ஸ் வச்சு கேக் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்கிற கேக் ரெசிபீஸ் எல்லாம் மைதா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் வச்சு கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் எப்படி செய்யறதுன்னு காமிச்சிருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு ரெடிமேட் மிக்ஸ் வச்சு ட்ரை பண்ண போகிறேன். கிரைன்ஸ் வெல்வோ R1 ரெட் வெல்வெட் கேக் மிக்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் எடுத்திருக்கேன். இதுலேயே இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற மோஸ்ட்லி எல்லா பேக்கரிஸ்க்குமே இந்த பிராண்ட் சப்ளை பண்ணுறாங்க. வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரை க்ளீன் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 எக் ஆட் பண்ணுறேன். கேக் செய்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு இருக்கக்கூடாது. ஸோ 2 எக்கில் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி ஒரு பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்ககிட்ட பீட்டர் இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் விஸ்க் வச்சு கூட கொஞ்சம் ஸ்பீடாக பீட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 கப் கேக் மிக்ஸ் எடுத்திருக்கேன். 250 கிராம்ஸ் வரும். இதை பேட்சாக நம்ம எக்கில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக நீங்கள் போட்டிங்கன்னா அங்கங்கே லம்ஸ் ஃபார்ம் ஆயிரும், கட்டி கட்டி ஆயிரும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப திக்காகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக பால் ஆட் பண்ணுறேன். நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் கேக் மிக்ஸ் நல்லா லம்ஸ் எதுவும் இல்லாமல் கலந்தாச்சு. இப்போ இதில் 50 ml சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பட்டர் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். 30 செகண்ட்ஸ் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்மளோட கேக் மிக்ஸ் இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளோட கேக் மிக்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் ஆயில் எல்லா சைட்ஸும் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆயில் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் ஹேண்ட்லேயே கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஓவன் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு செட் பண்ணிட்டேன். இதில் 1 டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணி எல்லா சைட்ஸும் நல்லா டஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கேக் மிக்ஸ் இந்த பேனில் ஊற்றி இந்த மாதிரி 2-3 டைம்ஸ் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் உடஞ்சிரும். ஸோ நம்ம ஓவன் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இதில் கேக் டின் வச்சிட்றேன். ஓவன் இல்லாமல் கேஸ் ஸ்டவ்லையும் இந்த கேக் ரெடி பண்ணலாம். அது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கேக் டின் ப்ளேஸ் பண்ணி 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணி பேக் பண்ணிக்கிறேன். இங்கே குக்கரில் கூட ஈஸியாக இந்த கேக் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஆஃப்டர் 30 மினிட்ஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நல்லா மேலே பொங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு நைஃப் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நல்லா குக் ஆகிருக்கு உள்ள. ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக கேக் சூப்பராக இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஆறுனதுக்கு பிறகு மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ அப்போ தான் நமக்கு ஈக்குவலான ஒரு ஷேப்பில் கிடைக்கும். இந்த கட் பண்ணி எடுக்கிற பீஸ் நான் டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ ஈக்குவல் ஷேப்பில் நான் இங்கே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற கேக்கை 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். பொறுமையாக மெதுவாக கட் பண்ணி எடுக்கணும், இல்லைன்னா கேக் பிஞ்சு போயிடும். பாருங்கள், ரொம்பவே நீட்டாக நம்ம இங்கே கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஈவனாக 3 லேயர்ஸ் நான் கட் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தின் ஸ்லைஸில் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கேக் போர்டு எடுத்திருக்கேன். அதில் ஆல்ரெடி விப் பண்ணி வச்சுருக்கிற க்ரீம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் பேஸ் கேக் நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ மூவ் ஆகாமல் நல்லா செட்டாக இருக்கும். இப்போ இதில் சுகர் சிரப், இது மில்க், வாட்டர், சுகர் 3மே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிரப். இதை வச்சு நம்ம கேக் வெட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெறும்னே வாட்டர் அண்ட் சுகர் கூட வச்சு வெட் பண்ணிக்கலாம். இது மேலே விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணுறேன். ஸ்லோவாக எல்லா சைட்ஸும் அப்ளை பண்ணி விட்டுறேன். நான் ஐசிங் நைஃப் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆர் நார்மல் நைஃப் வச்சு கூட அப்ளை பண்ணிக்கலாம்.
செகண்ட் லேயர் ப்ளேஸ் பண்ணுறேன். எகெயின் சுகர் சிரப் வச்சு ஃபுல்லாக வெட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி விப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கிற கேக் வீடியோஸில் இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் போய் பாருங்கள். ஸோ செகண்ட் லேயர் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணுறேன். ஸ்லோவாக ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஈவனாக நல்லா நம்மளோட க்ரீம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். தேர்ட் லேயர் வச்சாச்சு, டாப் லேயர். ஸோ அதையும் நம்ம சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணி ஃபைனல் க்ரீம் போட்டு அப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் க்ரம் கோட்டிங் பண்ணிக்கிறேன். அதாவது ஈவனாக எல்லா சைட்ஸும் ஷேப் ப்ராப்பராக வர்றதுக்காக க்ரம் கோட்டிங் பண்ணி 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அகெயின் செகண்ட் கோட்டிங் க்ரீம் அப்ளை பண்ணுறேன். ஸோ தட் இந்த சின்ன சின்ன கிரானுவல்ஸ் எல்லாம் தெரியாமல் ரொம்பவே நீட்டாக ஃபுல் ஒயிட்டில் நம்ம இந்த கேக் கவர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியறதுக்காக நான் ஸ்லோவாக அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணி நீங்கள் நைஃப் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நீட்டாக நம்மளோட கேக் இங்கே ரெடியாக இருக்குது. ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் லேயர் கட் பண்ணி வச்சுருக்கிறத நல்லா தவால போட்டு ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் கேக் டெக்கரேட் பண்ண போகிறேன். இப்போது ஒரு சின்ன மூடி எடுத்து கேக்கோட சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதை சுற்றிலும் அந்த ரெட் பவுடர் வச்சு நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேக் பவுட்ரு வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். பொறுமையாக நீட்டாக பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நம்ம அந்த கேக் பவுடர் வச்சு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டோம். சென்டர் மட்டும் கேப் விட்டுருக்கேன். வாவ், ரொம்பவே சூப்பராக நீட்டாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலரில் நம்மளோட ரெட் வெல்வெட் கேக் இங்கே ரெடியாக இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா சில்வர் பால்ஸ், செர்ரிஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஐடியாஸ் படி எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியாக நம்மளோட ரெட் வெல்வெட் கேக் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாம் வருது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.